வேதாகமம் சொல்லுகிறது, பூமியில் வாழுகிற மனிதர்கள் எல்லாரும் முதலாம் ஆதாமின் பாவத்தினாலே சிக்கண்டே பாவியலாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says every human being living in this world is under the first man's sin. Every human being is under the sin of the first man called Adam. எல்லாரும் முதலாம் ஆதாமுக்குள் பாவம் செய்து மரிக்கிறது போல என்று வேதம் சொல்கிறது. The word of God says how every human being is going to be die as the persons who are under the sin of Adam. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்று வாசிக்கிறோம். 1 Corinthians 15:22 says, for as in Adam all die. ஆனபடினாலே ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து பாவியான ஆதாமின் சந்ததிகளாய் மனிதர்கள் அனைவரும் இப்பொழுது பாவம் செய்கிறவர்களாகவும் அதன் பலன் அவர்கள் மரணத்தில் அக்னி நரகத்திற்கு செல்வர்களாகவும் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். It is determined that when Adam sinned in the Garden of Eden, he was judged. So all the generations of Adam also were open to do the sin. Their nature itself become a sinful nature, and they commit the sin, and they are ready to be punished, and they are going to be thrown out into the lake of fire. It is determined for the humankind. இவ்விதமாக பூமியில் வாழுகிற சகல மனிதர்களுக்குள்ளும் அந்த மரண பயம் அவன் பூமியில் வாழுகிற ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தோட வாழ்கிறவனாய் இருக்கிறான். This is how every human being living in this world or living with the fear of death, they are always expecting death or fear of death in their life. அருமையான ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். Book of Hebrews chapter 2 14 and 15 verses. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். And free those who all their lives were held in slavery by their fear of death. Also it is written that his death he might break the power of him who holds the power of death, that is the devil. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். காரணம் என்ன? மரணத்திற்கு அதிகாரியாயும் சாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் இயேசுவான சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர் தெழுந்தார் வேதம் சொல்கிறது. Bible says that since the children have flesh and blood, he too shared in their humanity, so that by his death he might break the power of him who holds the power of death, that is the devil, and free those who all their lives were held in slavery by their fear of death. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 5 வசனங்கள் வாசிக்கிற பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் வெளிப்பட்டார் வாசிக்கிறோம். 1 John 3:5 says, but you know that he appeared so that he might take away our sins, and in him no sin. Also the one who does what is sinful is of the devil, because the devil has been sinning from the beginning. The reason the Son of God appeared was to destroy the devil's work. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று இதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The 1 John 3:5 says that the Lord Jesus was appeared to take away our sins. ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலமே, பூமியில் வாழுகிற சகல ஜனங்களே, dear people in the spirit realm of God and all the divine people, all the saints of the Lord, நீ பாவம் செய்து அக்கிரமக்காரனாய் வாழுகிற நிமித்தமாய் உனக்கு 2ஆம் மரணம் என்ற அக்கினி கடல் என்று
என்ற நிலையான ஒரு தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று கலங்காதே, பயப்படாதே. Don't fear about this truth that it is determined for every sinner who sin in the world will be punished in the second death, that is the lake of fire. You have another very good news. நீ செய்த பாவங்களுக்குரிய தண்டனையாய் இரண்டாம் மரணம் உனக்கு வரப்போகிறது என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. You no need to fear that because of the sins you have committed, you will also face the second death. உனக்கு இரண்டாம் மரணத்தை கொடுக்கக்கூடிய நீ செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவர் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இயேசுவா இருக்கிறார். Jesus Christ, the Son of God, was crucified on the cross of Calvary, and he took all the sins of you. He was nailed on the cross of Calvary just for you. He purchased the forgiveness of God for you, and you can be free from the second death. You no need to be under the bondage of the fear of the second death, that is the hell.